இந்த சூரிய பகவான் பிதுர்காரகன் என்று சொல்வார்கள். தந்தை வழியினருக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர். உயிர்கள் வாழ்வதற்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த சூரிய பகவானுடைய அந்த வெப்பம் தேவைப்படுகின்றது. விவசாயம் முதற்கொண்டு அனைத்து விதமான தொழில்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். முக்கியமாக இந்த சூரிய பகவான் அறிவிற்கு அதிபதி. தமிழர்களுக்குரிய பண்பு நன்றி மறக்காமல் இருப்பது. ஆகவே இந்த விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி கூறும் விதமாக இந்த தைப்பொங்கல் தினம் அமைகின்றது. புதுப்பானையிலே பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படைத்து பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு உற்றார் உணவர்களுடன் அந்த பொங்கலை அருந்தி மிகவும் சந்தோஷமாக அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுவார்கள். 2ஆம் நாள் பட்டி பொங்கல் என்கின்ற பொங்கல் வழிபாடு பூஜை முறைகள் எல்லாம் இருக்கின்றது. எல்லா மாடுகளையும் குளிப்பாட்டி அலங்கரித்து அந்த தொழுவத்திலே பொங்கல் பானை வைத்து பொங்கி இந்த மாடுகளுக்கெல்லாம் படைத்து பூஜை செய்து அந்த உணவை உழவர்களுக்குரிய நாளாக இந்த பொங்கல் தினம் சூரியனுக்குரிய நாளாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். சூரிய பகவான் மகர ராசிக்கு வருகின்ற தினம். ஓம் குரவே சர்வலோகானாம் விஷய பவரோகிணாம் நிலைய சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தே நமः. தரணீகர்ப்பசம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திகஸ்தம் மங்களம் பிரணமாம்யகம். அஸ்வத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல திருஷா குரு வித்யா குரு எனது குலதெய்வம் நல்லைக்குமரன் ஆகியோருடைய பாதார பிந்தங்களை பணிந்து அவருடைய நல்லாசிகளை பெற வேண்டி உங்கள் எல்லோருக்கும் குருவினுடையதும் உங்களுடைய குலதெய்வனுடைய நல்லாசி கிடைக்க பிரார்த்தித்து, தை மாதம் 14ஆம் தேதி தைப்பொங்கல் தினமாகிய இன்றைய தினம் உலகத்திலே உயிர்கள் சகல ஜீவராசிகளும் தாவரம் முதற்கொண்டு எறும்பு வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் உலகத்திலே வாழ்வதற்கு நல்ல முறையிலே ஆதாரமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவருடைய ஒளி இல்லாமல் உலகத்திலே எந்த விதமான சக்தியும் இயங்க முடியாது. இந்த சூரிய பகவான் உலகத்திலே முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வலது கண்ணாக இருக்கின்றார். சந்திர பகவான் இடது கண்ணாக இருக்கின்றார். அக்னி பகவான் நெற்றிக் கண்ணாக இருக்கின்றார். விநாயகர், முருகப்பெருமான், சிவபெருமான், பைரவர், வீரபத்திரர் ஆகிய மூர்த்தங்களுக்கு சிவபெருமானுடைய இந்த மூர்த்தங்களுக்கு சூரியன், சந்திரன், அக்னி மூவரும் 3 கண்களாக இருக்கின்றார்கள். இந்த சூரிய பகவான் அக்னி சுரூபம். அதனால்தான் சூரிய பகவானை விட்டு அவருடைய மனைவியாகிய உஷாதேவி அவரை பிரிந்து தன்னுடைய கற்பின் மகிமையினாலே இன்னும் ஒரு தன்னை போன்று ஒரு நிழலை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து அதை சூரியனுடன் வாழச் செய்து அதனாலே பிறந்த குழந்தைகள்தான் சனி பகவான், யமதர்மராஜன், யமுனை நதி ஆகியோர். இந்த சூரிய பகவான் பிதுர்காரகன் என்று சொல்வார்கள். தந்தை வழியினருக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர். ஜாதகத்திலே
நாங்கள் நமது தந்தையாருடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் சூரிய பகவான் எந்த இடத்திலே இருக்கின்றார்? தந்தையாருக்கு இடம் ஜாதகத்திலே 9ஆம் இடம் தந்தையாரை குறிக்கக்கூடிய இடம், 4ஆம் இடம் தாயாரை குறிக்கக்கூடிய இடம். இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய கிரகமாகிய சூரிய பகவான் இந்த இடத்திலே எப்படியான நிலையிலே இருக்கின்றார் என்பதை வைத்துத்தான் நாங்கள் தந்தையாரை பற்றிய பலாபலன்களை ஜாதகத்திலே கூற முடியும். இந்த சூரிய பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். சந்திர பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் பார்வதி தேவி. ஆகவே இந்த சூரிய பகவான் இவர் இல்லாமல் எந்த விதமான செயல்களும் உலகத்திலே செய்ய முடியாது. உயிர்கள் வாழ்வதற்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த சூரிய பகவானுடைய அந்த வெப்பம் தேவைப்படுகின்றது. அவர்களுடைய கதிர்களினாலே பூவுலகிலே எத்தனையோ விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. உயிர்களுடைய உடம்பிலே அந்த சூரிய கதிர்கள் படுகின்ற பொழுது உடல்நிலையிலே எத்தனை விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உடலிலே புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது, தீராத நோய்கள் தீருகின்றது, இப்படியான பல நன்மைகள் ஏற்படுகின்றது. ஒரு சிலருக்கு இந்த சூரிய கதிர்களினாலே பாதிப்புகளும் ஏற்படுகின்றது, நோய் துன்பங்கள் ஏற்படுகின்றது, பலவிதமான புதிய நோய்கள் உருவாகின்றது. அப்படியான தன்மைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. அது ஒருவருடைய உடல் நிலையை பொறுத்து அமைகின்றது. இருப்பினும் பொதுவாக இந்த தாவரங்கள் எல்லாமே இந்த சூரியனுடைய ஒளியை பெற்று அந்த ஒளி மூலமாக அந்த தாவரங்களிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த தாவரங்கள் எல்லாம் கனி வகைகள் இலைவகைகளை எல்லாம் கொடுத்து அந்த புத்துணர்ச்சி பெற்று அந்த தாவரங்கள் எல்லாம் நல்ல விதமாக வளரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. இப்படியாக இங்கே பூமியிலே விவசாயம் முதற்கு செய்யக்கூடிய பலாபலன்கள் அந்த தாவரங்களுக்கு சூரிய ஒளியினாலே ஏற்படக்கூடிய பலாபலன்கள், கதிர்கள், நெல் விதைத்தால் கதிர்கள் வரக்கூடிய தன்மைகள், அப்படியான தன்மைகள் எல்லாம் இந்த சூரிய ஒளியினாலே கிடைக்கின்றது. இந்த சூரிய ஒளியினாலே ஏற்படக்கூடிய விவசாயம் முதற்கொண்டு அனைத்து விதமான தொழில்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். முக்கியமாக இந்த சூரிய பகவான் அறிவிற்கு அதிபதி. எங்களது மூளையிலே அறிவை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். காலையிலே இந்த சூரிய ஒளியானது காலை 6 மணி முதல் 7 மணி வரையான காலத்திலே இந்த சூரிய ஒளி, சூரியனிலே இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களானது எங்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது எங்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சி ஒரு மாற்றம் ஏற்பட்டு எங்கள் உடல் புத்துணர்ச்சி ஏற்பட்டு எங்கள் உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தமானது சுத்தமாகி அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அதிலே உள்ள கெட்ட கிருமிகள் எல்லாம் நீங்க பெற்று உடம்பு புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய தன்மை இந்த சூரிய கதிர்கள் எங்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது ஏற்படுகின்றது. இப்படியான நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவர் சூரிய பகவான். அவருக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த சூரியனை உலகத்திலே இருக்கின்ற மக்கள் வழிபடுகின்ற தினம் தைப்பொங்கல் தினம். இந்த சூரிய பகவானாலே பூமியிலே விவசாயம் செய்யப்பட்டு பின்பு அறுவடை செய்யப்பட்டு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த தானியங்கள் மூலமாக உணவு பஞ்சம் இல்லாமல் நல்ல விதமாக வாழக்கூடிய தன்மை இந்த விவசாயிகளினாலே சூரிய பகவானாலே ஏற்படுகின்றது.
அதற்கு நன்றி கூறும் வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் ஒருவர் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்தால் அதுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி கூற வேண்டும். அது ஒரு பண்பு, தமிழர்களுக்குரிய பண்பு, நன்றி மறக்காமல் இருப்பது. ஆகவே இந்த விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி கூறும் விதமாக இந்த தைப்பொங்கல் தினம் அமைகின்றது. இந்த பொங்கல் நாளிலே நாங்கள் சூரிய பகவானுக்கு புதுப்பானையிலே அங்கே வீட்டிலே வாசலிலே சாணியினாலே மொழுகி கோலமிட்டு புதுப்பானை வைத்து கரும்பு மஞ்சள் வாழை வெற்றி எல்லாம் கட்டி பொங்கல் புதுப்பானையிலே பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படைத்து பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு உற்றார் உணவர்களுடன் அந்த பொங்கலை அருந்தி மிகவும் சந்தோஷமாக அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுவார்கள். இதை தைப்பொங்கல் தினம் என்று சொல்வார்கள். அடுத்த நாள் 2ஆம் நாள் பட்டிப்பொங்கல் என்று சொல்வார்கள். இந்த மாடுகளை உழவுக்காக மாடுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக வேளாண்மை செய்து இந்த உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த மாடுகள் எங்களுக்கு வயலை உழுது பண்படுத்தி தருகின்றன. அதன் மூலமாக அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடியதாக அந்த மிருக இனங்களிலே ஒன்றாகிய பசுவிலே 33 கோடி தேவர்கள் 42,000 ரிஷிகள் எல்லாம் இருப்பதாக ஐதீகம். அதை கொண்டாடும் விதமாகவும் இந்த பசுக்களுக்கு 2ஆம் நாள் பட்டிப்பொங்கல் என்கின்ற ஒரு பொங்கல் வழிபாடு பூஜை முறைகள் எல்லாம் இருக்கின்றது. எல்லா மாடுகளையும் குளிப்பாட்டி அலங்கரித்து அந்த தொழுவத்திலே பொங்கல் பானை வைத்து பொங்கி அந்த மாடுகளுக்கெல்லாம் படைத்து பூஜை செய்து அந்த உணவை பொங்கல் பிரசாதத்தை மாட்டுக்கு உணவளித்து அதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். பட்டிப்பொங்கல் இது ரெண்டும் தான் எங்கள் இலங்கை தீவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே இந்த பொங்கல் தினங்கள் 4 நாட்கள் நடைபெறும். அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் தைப்பொங்கல் அன்று பட்டிப்பொங்கல், அடுத்தது காணும் பொங்கல், இப்படி 4 நாட்கள் அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுவார்கள். பொங்கல் தினத்துக்கு முன்பாக புதிதென புகுதலும் பழையன கழிதலும் என்று சொல்லி அந்த தைப்பொங்கலை மிகவும் சிறப்பாக இந்தியாவிலே கொண்டாடுவார்கள். வீடுகளிலே இருக்கின்ற பாவிக்க முடியாத பொருட்களை எல்லாம் கழித்து புதிய பொருட்களை வாங்கி புதிய உடுப்புக்கள் மேற்கொண்டு புதிய பொருட்களை எல்லாம் வாங்குவார்கள். அடுத்த நாள் தைப்பொங்கல் புதிய பானையிலே பொங்கி பொங்கலை கொண்டாடுவார்கள். உறவினர்களுடன் கோயிலுக்கு செல்வார்கள், புத்தாடை அணிவார்கள். இப்படியாக தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவார்கள். அதே போன்று அடுத்த நாள் பட்டிப்பொங்கல், அன்றைய தினமும் அந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவார்கள். அடுத்த நாள் காணும் பொங்கல், உறவினர் வீடுகளிலே சென்று தங்கள் உறவுகளுடன் சேர்ந்து அந்தந்த வீடுகளிலே பொங்கல் பலகாரங்களை எல்லாம் உண்டு அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தி மகிழ்வார்கள். இதை காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். உறவுகள் வலுப்படாமல், அதாவது அந்த உறவுகளுக்கிடையே பிரிவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக, உறவுகள் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக காணும் பொங்கல் என்று சொல்லி உண்டை எல்லா உறவுகளும் ஒருவரோடு ஒருவர் சந்தித்து உறவாடி அந்த உறவை மிகவும் வலிமையுடையதாக ஆக்குவதற்காக கொண்டாடப்படுகின்றது இந்த காணும் பொங்கல் என்கின்ற ஒரு விழா இந்தியாவிலே இருக்கின்றது. இதன் மூலமாக அந்த உறவுகளுக்கிடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அந்த உறவுகள் ஒன்றாக வாழக்கூடிய, ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த காணும் பொங்கல் தினத்திலே. இப்படியாக இந்தியாவிலே 4 நாட்கள் இந்த பொங்கலை கொண்டாடுவார்கள். இலங்கையிலே 2 நாட்கள் தான் அதை கொண்டாடுவார்கள். ஒன்று தைப்பொங்கல், அடுத்ததாக பட்டிப்பொங்கல். இந்த 2 பொங்கலும் இலங்கையிலே கொண்டாடுவார்கள். எல்லா இடத்திலும் காலையிலே எழுந்து அதிகாலையிலே 4 மணி முதல்
அதிகாலை சூரியன் உதிக்கின்ற பொழுது பொங்கி படைப்பார்கள். சூரியன் உதயமாகின்ற பொழுது அந்த படையலை சூரியனுக்கு படைத்து பூஜை செய்து வழிபடுவார்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக அவருடைய மனங்களிலே நல்ல புதிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றி மனதிலே புத்துணர்ச்சி ஏற்பட்டு மனங்களிலே சந்தோஷங்கள் ஏற்பட்டு அன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த பொங்கல் தினத்தை கொண்டாடுவார்கள். உழவர்களுக்குரிய நாளாக இந்த பொங்கல் தினம் சூரியனுக்குரிய நாளாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். சூரிய பகவான் மகர ராசிக்கு வருகின்ற தினம். உத்தராயண புண்ணிய காலம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வருகின்ற மாதம் வரையான காலம் உத்தராயணம் என்று சொல்வார்கள். இந்த உத்தராயண காலம் எப்படி இருக்கும் என்றால், இந்த 6 மாதமும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தாவரங்கள் எல்லாம் மரம் கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கும், காய்கள் காய்க்கும், கனிகள் கொடுக்கும், பறவை இனங்கள் சந்தோஷமாக இருக்கும், புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக அமையும், செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம், திருமணம், புது வீடு குடிபுதல் இப்படியான புதிய செயல்களெல்லாம் இந்த உத்தராயண காலத்திலே செய்கின்ற பொழுது அது என்றென்றும் நீடித்திருக்கும். உத்தராயண காலத்திலே சூரிய பகவான் புவியினுடைய மத்தியிலே இருந்து வடக்கு திசையை நோக்கி சற்று சற்றாக நகர்ந்து செல்லக்கூடிய தினம் உத்தராயண காலம், புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். தன்னுடைய மத்திய ரேகையிலிருந்து வடது பக்கமாக பூமிக்கு வடக்கு பக்கமாக சற்று சற்று நகர்ந்து செல்வார். 6 மாத காலத்திற்கு ஆனி மாதம் வரையும் வடபகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார். இது உத்தராயண காலம். பின்பு சூரிய பகவான் திரும்ப மத்திய ரேகைக்கு வந்து அதிலே இருந்து தெற்கு பக்கமாக யம திசையை நோக்கி, யமனுடைய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார். இது தட்சிணாயனம் என்று சொல்வார்கள். தட்சிணம் என்றால் வடமொழியிலே தெற்கு என்று அர்த்தம், உத்தரம் என்றால் வடக்கு என்று அர்த்தம். வடக்கு பக்கம் மகாலட்சுமி குபேரனுக்குரிய திசை வடக்கு திசை, தெற்கு திசை யம தர்மராஜனுக்குரியது. ஆகவே சூரிய பகவான் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையும் தெற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார். தட்சிணாயனம். அந்த நகர்ந்து முடிகின்ற தெற்கு திசையை நோக்கி சூரிய பகவான் மத்திய ரேகையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி நகர்ந்து அந்த தெற்கு திசையை சென்று முடிவடையக்கூடிய நாள்தான் மகர சங்கராந்தி தினம், தை மாதம். அன்றைய தினம் முதற்கொண்டு உத்தராயண காலம் ஆரம்பமாகும். தட்சிணாயனம் முடிவிட்டு உத்தராயணம் ஆரம்பமாகும். அதுதான் தை மாதம் மகர சங்கராந்தி தினம். சூரியன் சனி பகவானுடைய வீடாகிய மகர ராசிக்கு, தன்னுடைய பிள்ளையினுடைய வீடாகிய மகர ராசிக்கு வருகின்ற தினம் இந்த உத்தராயண புண்ணிய காலம். ஆகவே இந்த புண்ணிய காலத்தில் மக்கள் புத்துணர்ச்சியுடன் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மைகளை பெற்று வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் சுபீட்சங்களை பெற்று முன்னேறக்கூடிய நிலைகளை பெற்று வாழ்க்கையிலே நல்ல நிலைமைகளை பெற்று அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் பெறக்கூடிய தினம் இந்த 6 மாதம் உத்தராயண புண்ணிய காலம். அவை இந்த 6 மாதங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் முதற்கொண்டு அனைத்து ஜீவராசிகளும் எல்லா விதமான சுகபோகங்களை நன்கு அனுபவிக்கக்கூடிய நாள் இந்த உத்தராயண புண்ணிய காலம். அதனை தான் சொல்வார்கள், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையும் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம், செய்தால் அந்த காரியம் வெற்றியாக முடியும். ஆடி மாதத்திலே இருந்து மார்கழி மாதம் வரையும் தட்சிணாயனம், அது தூங்குகின்ற காலம் என்று சொல்வார்கள். ஆடி மாதத்திலே காற்று எழும்பிவிடும். ஆடிக்காற்றிலே அம்மியும் பறக்கும் என்று சொல்வார்கள்.
அப்படி காத்தடிக்கும். ஆவணி பிறந்துவிட்டால் மழைக்காலம் ஆரம்பமாகிவிடும். ஆவணி முதற்கொண்டு மார்கழி வரையும் பனியும் மழையும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். குளிர்காலம் தொடங்கிவிடும். உலகத்திலே வசிக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இந்த ஆடி மாதத்துக்கு பின்பு அவருடைய உடம்பிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உடல்நிலையிலே மாற்றங்கள் ஏற்படும். தை மாதத்திலே இருந்து ஆனி மாதம் வரையும் அந்த ஜீவராசிகளுடைய உடலிலே புத்துணர்ச்சியும் தென்பும் இருந்து கொண்டிருக்கும். இவை ஆடி மாதத்துக்கு பின்பு சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து இந்த மார்கழி மாதத்திலே அனைத்து ஜீவராசிகளுடைய உடல்நிலையிலே ஒரு மாறுதல் ஏற்படும். அதாவது அவருடைய உடம்பு நிலை சுறுசுறுப்பு குறைவடைந்து புத்துணர்ச்சிகள் குறைவடைந்து சாதாரணமாக இயங்க வேண்டும், தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏனோ தானோ என்று இயங்குவது போன்ற சூழ்நிலைகள் காணப்படும். இதுதான் ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரையும் தட்சிணாயனம் வரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றம், உடம்பிலே ஏற்படக்கூடிய மாற்றம் அது. ஆகவே இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலத்திலே அந்தந்த காலங்களுக்கேற்ப எங்கள் உடம்பு நிலை மாறிக்கொண்டிருக்கும். அதே போன்று இப்பொழுது பிறக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்திலே பொங்கல் திருநாள் இந்த நன்னாளிலே நாங்கள் எல்லோரும் சூரிய பகவானையும் எங்கள் முதல்வர் கடவுளாகிய சிவபெருமான் மற்றும் குலதெய்வம் பெரியோர்கள் தாய் தந்தையர் அவர்களுடைய ஆசிகளை பெற்று அவருடைய பாதார விந்தங்களை பணிந்து நல்ல விதமாக இந்த ஆண்டு எங்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே இந்த ஆண்டு மிகவும் நல்லதாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும். எதிர்காலத்திலே வரக்கூடிய குழந்தைகள் நல்ல அறிவை பெற்று நன்றாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அமைதி, சமாதானம், ஒற்றுமை எல்லாம் ஏற்பட வேண்டும். எல்லோரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்பதை கூறி உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.